வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியால் தான் நடுத்தெருவில் நிற்கிறோம். LTUC தலைவர் பாரதி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தனியார் மயமாக்கலை எதிர்த்து பணி நிரந்தர கோரியும் தூய்மை பணியாளர்களை 13வது நாளாக சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இதனை சூழ்நிலையில் போராட்டம் தொடர்பாக பொதுநலம் வழக்கு ஒன்றில் போராடி கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களை கலைத்து செல்லும்படி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டு வருகிறது. மறுபக்கம் அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு ஆகியோர் மாநகராட்சி அலுவலகத்துக்கு வந்து போராட்ட குழுவினர் பேச்சுவார்த்தையை நடத்தினர். மறுபக்கம் போராட்டக்காரர்களை களத்தில் இருந்து அகற்ற போலீசார் குவிக்கப்பட்டனர். போராட்டம் தோல்வியடைந்ததால் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது வெயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் பாரதி, முடிந்தால் கைது செய்யட்டும், தமிழ்நாடு அரசுக்கு மாநகராட்சிக்கும் ராமி ரெட்டி கான்ட்ராக்டால்தான் முக்கியமா? அவர்களுக்காக எங்களை கைது செய்து ஜெயிலில் வைப்பேன் என்று சொன்னாலும் ராமி ரெட்டி உங்களுக்கு ஓட்டு போடலை, ஓட்டு போட்டது நாங்கள் தான் சொல்லி களத்தில் நிற்போம். ஒரு பொழுதும் நாங்கள் பின்வாங்கவோ பயந்து கலைந்து போகவோ மாட்டோம். 1000 போலீசாரை கொண்டு வந்து நீங்கள்தான் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி கொண்டிருக்கீர்கள். ராமி ரெட்டி தான் உங்களுக்கு முக்கியமா? கான்ட்ராக்டுக்காக எங்கள் ஜனங்களை அடித்து அரெஸ்ட் பண்ணலாம் நினைப்பீங்களா? எங்களுக்கும் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள். இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவர்கள் இன்றைக்கு திடீர் எங்கள் மேல் ஏன் அக்கறை? நீதிமன்றத்தில் பேச எங்களுக்கு தரப்பு எந்த வாய்ப்பும் தரவில்லை. போலீஸ் இங்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் இங்குள்ள பெண்கள் தொழிலாளர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் சென்னை மாநகராட்சியின் ஆணையர், அமைச்சர் சேகர் பாபு, மேயர், துணை மேயர், காவல்துறை உயரதிகாரிகள் தான் பொறுப்பு. அமைதியாக ஓரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண்கள் மீது வழக்கு ஜோடித்து வெளியில் தள்ளுவேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சமூக நீதி, சமத்துவம், ஆட்சி என்று சொல்ல நீங்கள் வெட்கப்பட வேண்டும். பெருநகர் சென்னை மாநகராட்சி போர்டு எடுத்து விரட்டு. ராம்கி என்விராய்மெண்டல் சொல்யூஷன் என்று பெயர் வைத்து விடுங்கள். எங்களிடம் இருந்தால் எந்த சலுகையும் இருக்காது, அவர்களிடம் சென்றால் எல்லா சலுகையும் கிடைக்கும் என்று வெட்கமே இல்லாமல் சொல்கிறீர்கள். தமிழ்நாடு முதல்வரின் தந்தை பராசக்தியில் எழுதிய வசனத்தை போல எங்கள் வாழ்க்கையில் எல்லைக்கு ஓட வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ராம்கிக்காக ஒருபொழுதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். சுதந்திர தினத்திற்குள் எங்களை தூக்க வேண்டும் என்று பார்க்கிறீர்கள். நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எங்கள் போராட்டத்தை அரசு ஒருபொழுதும் ஒடுக்க முடியாது. பேச்சுவார்த்தையில் ராம் ரெட்டிக்கு சாதகமாக இல்லாமல் தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருப்போம் என்று சொன்னால் நாங்கள் நல்ல முறையில் முடிவு எடுப்போம். இன்னொன்று, முதல்வர் இதில் பேச வேண்டும். நேற்று பாரிஸ் வந்திருக்கிறார். அங்கு நான் பாதி கம்யூனிஸ்ட், அதனால்தான் என் பெயர் ஸ்டாலின் என்று சொல்லி இருக்கிறார். இடதுசாரி என்று நீங்கள் சொல்லி கொள்ளீர்கள். ஆனால் இடதுசாரி என்றைக்குமே கார்ப்பரேட் முதலாளிகள் பக்கம் நின்றதில்லை, உழைக்கும் மக்கள் பக்கம்தான் நிற்கிறார்கள். நிஜமாகவே நீங்கள் கம்யூனிஸ்ட் என்றால் பேச்சுவார்த்தை வாருங்கள், எங்கள் குறையை தீர்த்து வையுங்கள், எங்கள் தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்கள். எங்கள் கோரிக்கையை முதல்வர் உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும். முதல்வரின் வாக்குறுதியாலும் கடிதத்தாலும் தான் நடுத்தெருவில் நிற்கிறோம். தயவு செய்து அடுத்த முறை வாக்குறுதியோ கடிதமோ கொடுக்காதீர்கள் என்று கூறினார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.